செக் பாயிண்ட். எல்லாரோட லைஃப்பில் ஒரு செக் பாயிண்ட் வரும். அப்படி தான் எனக்கும் வந்தது. இதுக்கு முன்னாடி வேலை செய்ய ஒரு ஆஃபீஸ், சிரிச்சு பேச ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டேன். பட் இப்போ கதையே வேற. ஒத்த காலில் நின்ன புக்கை எழுதியே ஆகணும்னு சொல்லி கண்ணு மண்ணு தெரியாமல் எழுதிட்டு இருந்தேன். இப்படியே டேஸ் போச்சு. எனக்குள்ள ஒரே ஒரு தாட் தான், நம்ம தனியாக இருக்குமோ. தனிமை என்னோட லைஃப்பில் ஒரு செக் பாயிண்ட். தனியாக இருந்திருக்கேன், ஆனால் இந்த தனிமை என்னை வித்தியாசமாக மாற்றுச்சு. சுற்றி எல்லாரும் இருந்தோம், நமக்கு யாருமே இல்லையோ. அப்போ தான் எனக்குள்ளே இருக்க ஒன்று சொன்னான். டேய், இது நீ சூஸ் பண்ண பாத்திர, நீ தான் மேலே வரணும், வேறு யாரும் வரமாட்டா. எந்திரி. ஆமால, இது நான் சூஸ் பண்ண பார்த்து எனக்கு நான் தான் அப்படின்னு ரியலைஸ் ஆச்சு. இல்லை, டைம் ஆச்சுப்பா, எழுதணும், சீக்கிரம் வா. அப்படி என்னடா எழுதிருக்க? பெண்ணை இந்த கண்ணை பார், உள்ள லட்சம் வெண்ணிலா. டேய், கதை எழுத சொன்னா பாட்டா எழுதிட்டு இருக்க.